Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவும் போல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட prediction வீடியோ தான். அதாவது நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நம்ம என்ன மாதிரி ட்ரேட் கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லுங்க. நம்ம வந்து இந்த வீடியோ எப்படி அனலைஸ் பண்ண போறோம்னா பியூரா பிரைஸ் ஆக்ஷன் படி தான் அனலைஸ் பண்ண போறோம். நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ரெண்டையும் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா பேங்க் நிஃப்டி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ நாளா ஒரு சேனல் பேட்டர்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தா லாஸ்ட் 2 days முன்னாடி இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தா, பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. ஓகேங்களா? ஸோ நான் லாஸ்ட் 1 week வந்து வீடியோ போட முடியல. நான் வந்து கொஞ்சம் டிராவல்ல வந்து மெடிக்கல்னால நான் வந்து வீடியோ போட முடியல. ஸோ இன்னிலேருந்து வீடியோ வந்து ரெகுலராக வரும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ப்ரோ வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னிலேருந்து வீடியோ வந்து நம்ம ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டியில நம்ம சொன்ன மாதிரி இந்த சேனல்லேயே வந்துட்டு ஒரு அழகா ட்ரேட் ஆயிட்டு இருந்தவ ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு நல்ல ரேலி கொடுத்து மறுபடியும் வந்துட்டு இங்க ஒரு சைடு வேஸ்ல வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாமே ட்ரேட் ஆயிருக்கா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் 15 minutes டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் சைடு வேஸ். இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டியான டேவே கிடையாது. இதுல வந்துட்டு ஆப்ஷன் பையர்ஸ் யாராச்சும் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் வந்து மேக் பண்ணிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய குரூப் டெலிகிராம் குரூப் இருக்கு. அதுல வந்து இன்னும் ஜாயின் பண்ணாமீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. இது வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப். இதுல வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன். நான் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டில வந்துட்டு பீரிஸா இருக்கேனா, இன்னைக்கு வந்து நான் பீரிஸா இருக்கேன், உங்களுக்கு 45,415 வந்து ஹிட் ஆகும்னு சொல்லி 922 சொல்லியிருந்தேன். பட் 45,433 வரைக்கும் போயிருந்தேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டே ஹை ஸ்டாப் லாஸ் போட்டு போயிருந்தீங்கன்னா 45,433 வரைக்கும். ஸோ அதே டைம்ல உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு ட்ரேடு கூட வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒருவேளை ட்ரேடாவே வேணும், நான் வந்து ட்ரேடாவே வந்துட்டு பண்ணணும்னு விரும்புறேன் அப்படின்னீங்கன்னா இது நம்ம வந்து ப்ரீமியம் குரூப். ஸோ இந்த ப்ரீமியம் குரூப்ல வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா உங்களுக்கு ட்ரேடாவே வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுல டெய்லி வந்துட்டு இங்க இந்த மாதிரி நான் ட்ரேட் கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்து முதலே போட்டுங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ என்ட்ரி வந்து 220, ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் 220, என்ட்ரி 270, டார்கெட் 350 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து 2 ட்ரேட் கொடுத்துருந்தா ரெண்டுமே வந்துட்டு சூப்பரான ப்ராஃபிட்ஸ். அதாவது ஈவினிங் வந்தது 255க்கு 45,500 கால் வந்து 210 என்ட்ரி சொல்லியிருந்தோம். 3:30 மணி வரைக்கும் ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம். அது 210 என்ட்ரியா இருந்தா 270 ஆல்மோஸ்ட் 65 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம மெம்பர்ஸ் வந்து புக் பண்ணாங்க. ஸோ யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணாங்களோ நம்மளுடைய மெம்பர்ஸ் அவங்களாம் வந்து நம்ம குரூப்லயே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்ல இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம டெலிகிராம் குரூப் வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க கிளியரா போட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க 1100 ரூபா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 570 ரூபா. ஸோ எவ்வளவு லாட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணாங்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலா வந்து போட்டிருப்பாங்க. சரி, நம்ம வளவலான்னு பேசாம நம்ம வந்து டைரக்டா அனலிஸ்ட் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் வந்துட்டு பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து மந்த்லி 1200 மட்டும் தான் நம்ம சார்ஜஸ் பண்றோம். ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரே ட்ரேட்ல வந்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்க ரெக்கவர் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் மெம்பர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபீட்பேக் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு கேட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இல்ல என்னால காசு கட்ட முடியாது, நான் வந்துட்டு இதே மாதிரி நம்மளுடைய ட்ரேடு வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ அலைஸ் ப்ளூவோட ஒரு பார்ட்னரா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அலைஸ் ப்ளூல வந்துட்டு நம்ம இப்ப பார்ட்னரா வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ நீங்க அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் மூலமா நீங்க வந்துட்டு பிரீமியம் குரூப்ல வந்துட்டு ஆட் பண்ணப்படுவீங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ அதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அலைஸ் ப்ளூல வந்துட்டு நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க கிளியரா வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ட்னரா வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய லிங்க் ரெஃபரல் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா நம்மளுடைய பிரீமியம் குரூப்ல வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அலைஸ் ப்ளூவோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு மறக்காம நம்மகிட்ட கேளுங்க. ஓகேங்களா? நாராயணன் மெதுவா, நான் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கேங்க.
ஓப்பன் பண்ணிட்டு நீங்க நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நாம வந்து கைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். ஸோ இதுக்கு வந்து நீங்க எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பே பண்ண தேவையில்ல. சரி வாங்க நம்ம வந்து அனலைஸ் போயிடுவோம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் நிஃப்டில இது ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து இங்க ஒன்று இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து உங்களுக்கு 2 டைம் வந்துட்டு இங்க சப்போர்ட் எடுத்திருக்கா. நாளைக்கு இந்த இடத்துக்கு வரும்போது சப்போர்ட் எடுக்கலாம். இது வந்து பிரேக் அவுட் பண்ணா உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க எப்ப புல்லிஷா இருக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹை இருக்கு இல்லைங்களா 45,800க்கு மேல. ஸோ 45,800 இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணா வந்துட்டு 46,000 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அசால்ட்டா வந்து மார்க்கெட் வந்து ஹிட் ஆயிரும். ஸோ நாளைக்கு ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகி 45,800 வந்து பிரேக் அவுட் பண்ணானா 46,000 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டார்கெட்டா வந்து வச்சுட்டு நீங்க வந்து கால் சைடு போகலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இன்னைக்கு வந்து ஃபுல் சைட்வேஸ்ல இருந்த மாதிரி நாளைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டே. ஸோ நாளைக்கு வந்து ரொம்பவே மார்க்கெட் வாலட்டிலிட்டியா வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? அதுவே நீங்க புட் சைடு எப்போ போலான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஹை லோ இருக்குல்ல பாத்தீங்களா 45,434. ஸோ இந்த லோ இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணும்போது மட்டும் பிரேக் டவுன் பண்ணும்போது புட் சைடு போய்க்குங்க. உங்களுக்கு வந்துட்டு கீழே 45,000 வரைக்குமே ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா? அப்போ எப்போ ஃபாலோ ஆகும்னா 45,320. ஸோ இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா மார்க் பண்ணிக்கங்க. 45,333 இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் வந்துட்டு இந்த ஃபால் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஜோன் வந்துட்டு நோ ட்ரேடிங் ஜோன். எதுல இருந்து எது வரைக்கும் 45,668 இருந்து 45,486. அதாவது இந்த 100-120 பாயிண்ட்டுக்குள்ளார வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி தான் பண்ணணுமே தவிர நீங்க வந்துட்டு ஒரு பெரிய டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து கிளியர் வியூ இதுதான். உங்களுக்கு எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்றானோ அப்போ நல்ல ஒரு ஃபால் வரும். 45,000 வரைக்குமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த 45,800 பிரேக் அவுட் பண்ணா 46,000 and 46,200 வந்துட்டு 46,000 வந்து ஒரு ரவுண்ட் நம்பர், சைக்காலஜிக்கல் நம்பர். ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்டா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு ஆக்ட் ஆகும். உங்களுக்கு அது டார்கெட் வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். நீங்க வந்துட்டு இப்போ நம்ம பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா மறக்காம அந்த டெலிகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம், அதுல ஜாயின் பண்ணி நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளுடைய அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூரா அப் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துதான் வந்து க்ளோசிங் டைம்ல க்ளோஸ் ஆயிருக்கான். ஓகேங்களா? ரீசெண்டா வந்து ஹை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி தான் வந்து போயிட்டு இருக்கான். ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மெட்ல தான் போயிட்டு இருக்கா. ஸோ ஆஸ் பர் இந்த ஃபார்மெட் படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ உங்களுக்கு நிஃப்டியில கிளியரா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து டிரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 உங்களுக்கு 3 4 இதோட 4 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கா. ஸோ 5வது டைம் நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேலே போகும்போது நீங்க கால் சைடு வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். அதே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணனா நாளைக்கு புட் ஆப்ஷன் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் தான் நாளைக்கு உங்களுக்கு ட்ரேடிங்க்கு. ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு எப்போ ட்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போய்க்கிங்க. நாளைக்கு ஒரு ஃபால் கொடுக்கும்போது புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாம இந்த மாதிரி அப் ட்ரெண்ட்ல நீங்க இந்த மாதிரி ஒரு பை ஆன் டிப்ஸ்ல ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது கால் சைடுல போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் மூவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு அதே மாதிரி ஒரு கேப் டவுன் கீன் ஓப்பன் ஆனா இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்க. ஓகேங்களா? 90,800 இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்து மேல போறான்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு 20,000 வந்து ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? 20,000 வந்துட்டு இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் இந்த மந்த் எண்டுக்குள்ளாரே வந்துட்டு இதே மாதிரி அப் ட்ரெண்ட்லயே போச்சுன்னா 20,000 வந்துட்டு இன்னும் 10 டேஸ்க்குள்ளார ஈஸியா வந்து நிஃப்டி வந்துட்டு ஹிட் பண்ணிடும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து சிம்பிள் பிளான் நிஃப்டிலையும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் புட் சைடு போகணுமே தவிர அதுக்கு முன்னாடி புட் சைடு போயிடாதீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்றான்னு பாருங்க. பிரேக் அவுட் பண்ணா 19,688 வரைக்கும் உங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கலாம். நீங்க புட் சைடு போய்க்கலாம். அதுவே இந்த ஹையை இப்போ வந்த ஹையிலேயே வந்து மேல 19,836 மேல சஸ்டைன் ஆயிட்டு இருந்தானா 20,000 வரைக்கும் உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு சான்சஸ் நிறைய இருக்கு போறதுக்கு. ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ரேலி வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆயிருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரீமியம் டெலிகிராம் குரூப் பத்தியும் பார்த்துட்டோம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அட்வான்ஸா வந்துட்டு இந்த மாதிரி
கொடுத்துருவோம். ஸோ ஆட் வாட்ச் லிஸ்ட் கொடுத்துட்டு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் கொடுத்துருவோம். அதே டைம்ல நம்ம வந்துட்டு கோர்ஸும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம், ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் வீடியோ கோர்ஸும் இருக்கு. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆர்டர் ஃப்ளோ வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறங்காட்டி கொஞ்சம் லென்த்தியாவே வீடியோ இருக்கும், கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம பேசியிருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரி டே. ஸோ ஹீரோ ஜீரோ ட்ரேட் வந்து நம்மளது வந்து எப்பவுமே ஒரு ஸ்பெஷல். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்துட்டு ஆகஸ்ட் 1ல இருந்து ஆல்கோ ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்மிங் டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு கம்மிங் வீக்ஸ்ல வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண நம்ம வீடியோலயே வந்துட்டு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.